அன்பான நேர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு கேட்கும் போதே மகிழ்ச்சியான விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பெயர்ச்சி, இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த எபிசோட்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா குரு பகவான் பொறுத்தவரையும் சுபகாரியங்களை நிறைய நம்ம எதிர்பார்ப்போம். சுப விரய செலவுகளுக்கு குரு பகவான் நன்மைகளை கொடுப்பாரா? நிறைய காரியங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு தடைபட்டு இருந்தது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலமாகவே 7.5 சனியில அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இது நடக்கலையே. ஏன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் வேகமாக எதையுமே முடிவெடுத்து வேகமா நடக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள். இது எடுத்தோம் கவுத்தோன்னு சில நேரங்கள்ல இருந்தாலும் கூட அதை அவங்க திட்டமிட்டு அது போர் கிரகம் அப்படின்னு சொல்றதுனால செவ்வாயினுடைய அந்த வேகம் இருக்கிறதுனால தைரியமா அந்த விஷயத்த செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தைரியத்தை பிரேக் பிடிச்சு வச்சிருக்கிறாரு சனி பகவான். அந்த தைரியசாலிகள்கிட்ட தைரியம் மட்டும் இருக்குது, ஆனால் செயல்பாட்டில் செயல்படுத்த முடியல எதையும். நம்ம போய் வேகமாக இதுலையா போய் இடிச்சு நிற்கிறோம், அல்லது பாதியில் நின்றுகிட்டு இருக்கு. ஒரு வேலை ப்ரமோஷனாக இருக்கலாம், வீட்டில் சுபகாரியங்களாக இருக்கலாம், உடல்நிலை சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். மன திடகாத்திரம்னு சொல்லக்கூடிய எது வந்தாலும் கலங்காம பார்த்துக்கலாம்டான்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களை எல்லா வகையிலும் எதுக்கு கலங்கடிக்கிறதுனே தெரியாம 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடங்களையும் பிரச்சனைப்படுத்தி இருக்கிற இடத்தையும் பிரச்சனைப்படுத்தி ரொம்ப மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா காரியமும் ஒரு இழுபறியான சூழல்ல இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மேஷராசிக்காரர்கள் பணம் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இடையில அவர்களுடைய ராசிக்கு யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான். மேஷத்தை பொறுத்தவரையும் 9 குடைய பாக்யாதிபதியா குரு பகவான் வர்றாரு. அவரே விரையாதிபதியாக வந்தாலும் கூட சுப விரயங்களை கூடுமான வரை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவரா குரு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவுக்கு 1:50 மணிக்கு சரியாக பெயர்ச்சி ஆகிறார் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு. இந்த குருவுல 9 மாதங்கள் கடகத்திலேயே உச்ச குருவாக மேஷராசிக்காரர்களுக்கு அவர் பலன் தர காத்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு, பெரிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அங்கிட்டு சில அதிசாரம்னு சொல்றோம். அதாவது 31 அக்டோபர் மாதம் 2026 அதிசாரமாக சிம்ம ராசியில குரு பகவான் பிரவேசித்தாலும் கூட மீண்டும் வக்ரகதியில் அங்கே இருந்து திரும்ப கடகத்திற்கு திரும்புறார் அந்த ஜனவரி 24ஆம் தேதி. அப்ப 9 மாதங்கள் உச்ச குருவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாத துவக்கத்துல 1ஆம் தேதி நல்ல இரவே அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத குரு கொடுக்க போறார். அந்த குரு பயிற்சினால நிறைய அதிர்ஷ்டங்களை மேஷராசிக்காரர்கள் பெறப்போறாங்க. மேஷராசியினுடைய வேகத்திற்கும் மேஷராசியினுடைய செயல்திறனுக்கும் அந்த மேஷராசியினுடைய உத்வேகத்திற்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக, பெரிய ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆண்டு அவர்களுக்கு குரு பகவானுடைய பலம் என்பது மிக சிறப்பா இருக்க போது. மேஷத்திற்கு 4ஆம் இடத்திலே உச்ச குருவாக சதுர் கேந்திரத்திலே கெஜகேசரி யோகம் என்ற நிலையை பெற்று குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், தொல்லை கொடுக்கக்கூடிய சனி பகவானை தனது உச்ச பார்வையாக பார்த்து அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க இருக்கிறார். ஆக குரு பார்த்த உடனேயே சனி பகவான் அந்த இடத்துல சுபநிலை அடைகிறார். சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய வீரியங்கள் எல்லாம் குறைந்து மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடக்க போகுது. குரு பகவானுடைய அந்த ஸ்தான பலன் வேணா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும்னு ஐயா புலிப்பாணி ஐயா பாடல்ல சொல்றார். பொதுவா பஞ்ச பாண்டவர்கள் சூது போன்ற வினையினால நாடு நகரத்தை விட்டு ஆரண்யம் விட்டு சென்றார் ஐவர். 4ஆம் இடத்திலே குரு வரும் பொழுது அந்தணன் கேந்திரமேறி நாளிலே உட்காரும் பொழுது அவதிகள் மெத்த உண்டுன்னு ஐயா சொல்றார். ஆனா அப்படி இருந்தாலும் கூட யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9 குடைய கோணாதிபதியாகி ராசிக்கு நாளிலே கேந்திரம் என்ற நிலையில உட்காரும் பொழுது மேஷராசிக்காரருக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். அது இருக்கக்கூடிய ஸ்தானம், ஸ்தானாதிபதி யாருங்கிறத பொறுத்து தான் பலன் எடுக்கணுங்கிறத சொல்றதுனால மேஷத்திற்கு நாளிலே குரு உச்சமாக இருந்தாலும் கூட 4ஆம் இட பாதிப்பு என்பது அவர்களுக்கு இருக்காது. மாறா வீடு, வண்டி, வாகனம், சுகம் இந்த மாதிரி விஷயங்கள நிறைய தடைகள் எல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வழி அந்தஸ்து, தாயார் வழி உறவுகள் ரீதியான சிக்கல்கள் அவர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ரொம்ப நாளா வீடு மாற்றம், இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இடமாற்றம் நடக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும்.
உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். நிறைய அரியர்ஸ், பட்டம் பதவி பாக்கியங்கள் எல்லாம் எனக்கு தடைபட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். 4ஆம் இடம் வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குகளில் இருந்தால் அந்த வழக்குகள் என்பது இவர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி, வீடு, வாகனம், புத்தி, மனம் எல்லாத்தையும் ஒரு தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு உட்கார்ந்திருப்பார். ராசிக்கு 4லே குரு உட்காருவதை விட அவருடைய பார்வை பலன்கள் இன்னும் 2 இடங்களை மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்து சுபப்படுத்த போறார். பொதுவாக குரு பகவான் என்பது 3 இடங்களை பார்ப்பார். அதிலே மேஷராசிக்காரர்களுக்கு முதல் தனது நல்ல பார்வை பலனாக ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை 5வது பார்வையாக, பலம் பொருந்திய பார்வையாக, ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய மற்றொரு வீடான விருச்சகத்தையே குரு பார்ப்பது மேஷத்திற்கு மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தை வந்து பாக்குறாரு, அதுவும் வந்து உச்சமான பார்வையா பாக்குறாரு. இதற்கு என்ன சார் பலன்? அதாவது அட்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில திடீர் அவமானங்கள், எங்களுக்கு திடீர்லாம் அவமானம் வரல, நிறைய நாளா அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். 7.5 சனி வந்ததுல இருந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய அவமானங்கள் வந்துட்டு இருக்கு. வீணான பழிச்சொல், வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நல்லது நினைச்சாலே எங்களுக்கு பிரச்சனை வருதியா அப்படின்ற மாதிரியான வீணான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் வந்து அந்த அவமானப்பட்டா பொதுவாகவே எல்லாருக்குமே மன கஷ்டங்கள் இருக்கும். அதுல மேஷராசிக்கு ராசியாதிபதி செவ்வாயே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அந்த அவமானத்திற்கான முழு பொறுப்பையும் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால வேலை இழப்பு, செல்வ இழப்பு, குடும்ப பிரிவு, வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து 8ஆம் இடம். அதுல 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானமா பெற போயிருது. மேஷத்திற்கு காலச்சக்கரத்தினுடைய அமைப்பே விருச்சகம் வரும். அந்த விருச்சகத்திற்குரிய கிரகம் ஆதிக்க கிரகமாக செவ்வாய் வருவார். ராசியாதிபதியே ஒரு விதமான மறைமுகமான தொந்தரவுகள், மறைமுகமான நோய், மறைமுகமான கடன், மறைமுகமான எதிரிகள். மேஷராசிக்காரங்க கடன் பட்டிருப்பாங்க, வெளியில சொல்லாம சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் எதிரிகள் தொல்லையில இருப்பாங்க, வெளியே தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் அவமானப்பட்டிருப்பாங்க, ஆனா வந்து அந்த அவமானத்தை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. மேஷராசிக்காரங்க நிறைய திட்டமிட்டு இருப்பாங்க, அந்த திட்டம் எல்லாம் சக்சஸ்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். மேஷம் என்பது ஒரு சரராசி. சொந்த ஊர்ல வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த ஊர், அடுத்த ஊர்லயும் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த மாநிலம், அடுத்த மாநிலத்திலையும் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த நாடு, அடுத்த நாட்டிலையும் வாய்ப்பு இல்லைன்னா அதற்கடுத்த நாடு என்று தன்னை அப்படியே தயார்படுத்திக்கிட்டே அடுத்தடுத்து அடுத்து என்னன்னு போகக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு தடுத்து நிறுத்தி இருந்தார் சனி பகவான். அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு தடங்கல்களை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் என்பது மறைமுக பிரச்சனையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை உச்சகுரு பார்ப்பது மேஷத்திற்கு பெரிய விசேஷம்னு சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி வரும். நான் இருக்கேன், சப்போர்ட் சிஸ்டமா நான் இருக்கேன்னு குரு வந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிற்பார். மேஷராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக அவர் அந்த விருச்சகத்தை பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய அருள்கள் இவர்களுக்கு கிடைக்கும். அதாவது தீராத பிரச்சனைகள் கூட தீர்ப்பதற்கான சூழல்கள் இவர்களுக்கு உருவாகும். அதே போல நிறைய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இந்த நேரங்களிலே சமாளிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உருவாகும். ஒரு பழிச்சொல்லுல மேஷராசிக்காரர்கள் சிக்கியிருந்தா கூட இவங்க காரணம் இல்லப்பா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டங்கிற மேஷராசியினுடைய அந்த நியாயம் என்பது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்த மேஷத்திற்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பட்ட துன்பங்கள் எல்லாம், காயங்கள் எல்லாம் இந்த குருவினுடைய உச்ச பார்வையால ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு நியாயமான ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசிக்கு குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருல, அது எப்படி இருக்கும் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை உழைக்க நான் தயார், உழைப்ப கொடுக்கறதுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்தாங்க. அதாவது பதவியோ அதனுடைய உயர்வோ புகழோ ஒரு மனிதனுக்கு தானா தேடி வரணும். அது வந்து எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்க்கக்கூடிய தொழில்ல அவங்க வந்து ஜெயிச்சு காட்டும் போதுதான் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதுலயும் மேஷராசிக்கார பெண்கள் வந்து குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட சுயமா நிக்கணும், சொந்த காலில் நிக்கணும், நான் சம்பாரிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சிலர் அந்த குணாதிசயத்தை மனசுக்குள்ள வச்சு செயல்படுவாங்க. ஆனா மேஷராசிக்காரர்கள் வெளிப்படையா சொல்லி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார், இந்த வருஷம் நான் இப்படி வர்றேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மேஷராசிக்காரர்கள் அந்த 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை உச்ச குரு பார்வை பலனால செலுத்துறார். அதை நம்ம சொல்றோம், அதிசார பயிற்சியை நான் தனியா கொடுக்குறேன். அதாவது அக்டோபர் மாசம் 31 இருந்து 24 ஜனவரி வரை சில மாதங்கள் குரு பகவான் சிம்மத்துக்கு போயிடுறார். அதுல சில மாற்றங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதை நம்ம அந்த 3 மாத பயிற்சியை தனியா கொடுப்போம். இருந்தாலும் அந்த ஆரம்ப நிலையில ஜூன் மாசம் 1ஆம் தேதி அந்த நள்ளிரவில் இருந்தே குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்குது.
தொழில்ல தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த தொழில்ல பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யணும்னு திட்டமிட்டவங்க அந்த திட்டத்தை வந்து சக்சஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில வேலை பார்க்குற இடத்துல இருந்தவங்க பிரிஞ்சு போனவங்க, வேலையை நல்லபடியா அவங்க கொடுத்திருந்தாலும் கூட, சம்பளம் கொடுத்திருந்தாலும் கூட, அவங்க ஏதாவது நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டவர்கள் கூட திரும்பவும் இவர்களிடத்திலே வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தொழில்ல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து பெரிய பிரச்சனையை தொழில் ஆரம்பிச்சுட்டு நடத்த முடியாம பாதியில நிறுத்துறது. அந்த பாதியில நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சனி பகவானுடைய சில ஆளுமைக்கு உட்பட்ட இடம் வந்து மேஷத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், சனி பகவானுடைய ஆதிக்க ஸ்தானம். அப்ப 10 தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு விரயத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். தொழிலுக்காக நிறைய நேர விரயம், நிறைய கால விரயத்தை மேஷராசிக்காரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பண விரயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே மேஷராசிக்கு சக்சஸ கொடுக்கல. மாறா இன்னும் கொடுன்னு உழைப்பையும் நேரத்தையும் சனி பகவான் சுரண்டி கொண்டே இருக்கிறார். மேசராசிக்கு அந்த உச்ச குரு ஒரு சரராசியில நின்று இன்னொரு சரராசின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை தனது பார்வை பலனால, அதுவும் 7வது பார்வையால, குரு சமசப்தம பார்வையால பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் உச்ச குரு 12ஆம் இடத்துல மேஷத்திற்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை குரு உச்ச பார்வையால செலுத்தும் பொழுது டபுள் ப்ராஃபிட் இந்த இடத்துல கிடைக்குது. தொழில் ஸ்தானமும் குருவினால பார்க்கப்படுது, தொழில் ஸ்தானாதிபதியும் குருவினுடைய பார்வையில உட்கார்ந்துருக்கு. அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமும் வலுவடையும், தொழில் ஸ்தானாதிபதியும் வலுவடையும் போது நிறைய கூட்டாளிகள், நட்புகள், தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் என்பது மேஷராசிக்கு கிடைக்கும். அங்கீகாரம் இல்லைன்னா மேஷராசிக்காரர்களுக்கு வாழ தெரியாது, அங்கீகாரம் இல்லைன்னா மேஷராசிக்கு உழைக்க தெரியாது, அங்கீகாரம் இல்லைன்னா மேஷராசிக்கு அடுத்தபடி வைக்க தெரியாது. அந்த அங்கீகாரத்தை ராசிக்குரிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் புகழுக்குரிய கிரகமான உச்ச குரு தொழில் செய்யற இடத்துல, தொழில் ஸ்தானத்துல இவங்களுக்கு புகழ கொடுப்பார். தொழிலிலே நம்பர் 1ஆக இந்த காலகட்டங்களில் இவங்க ஜொலிக்கலாம். சில மாதங்கள் இருந்தாலும் கூட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபலன்கள் மேஷராசிக்கு நடக்கும் பொழுது இந்த உச்சகுருவினுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். சில தசாபுத்திகள் மோசமாக இருந்தாலும் கூட இந்த உச்சகுருவினுடைய பார்வை சில மாதங்களுக்குள்ள நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ஒரு ஆறுதல் செய்தியாக மேஷராசிக்கு இருக்கும். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பார்ப்பது மிகப்பெரிய நன்மை என்று சொல்லலாம், மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லலாம். அடுத்த குருவினுடைய பார்வை இன்னொரு இடத்துல பதியுது. அது ரொம்ப விசேஷமாக மேஷராசிக்கு ஒரு நல்ல பலன்னே சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில இருந்து இந்த காசு பணத்தை எல்லாம் விட்டுருங்க, நிம்மதியான உறக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இந்த குரு பயிற்சி இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி கொடுக்குமா சார்? அதாவது மேஷத்துக்கு வந்து குரு பயிற்சிக்குள்ள ஏன் சனி பயிற்சியை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதோட எஃபெக்ட் வந்து மேஷத்தை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. 12ஆம் இடங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அயன சயன போகம் தூக்கம் அப்படின்லாம் சொல்றோம். சனி அங்கே உட்கார்ந்துருந்தாலே டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்ப ஒரு காசு பணத்தினால தான் பிரச்சனை, அதிக தூக்க பிரச்சனை இவர்களுக்கு கெட்டது. அதனாலதான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற கவலை. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டு கொடுத்த வாக்குறுதியை நம்மளால நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ஒரு கவலை. எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவன்னு நம்மளை முன்னிலைப்படுத்தினாங்க. ஏன்னா முதன்மை ராசின்னு சொல்றோம், காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி. 12 ராசிகள்ல 27 நட்சத்திரங்கள்ல முதன்மை நட்சத்திரமும் அஸ்வினி அங்கேதானே இருக்கு. அதுக்கப்புறம் பரணி கிருத்திகை இருக்கு. ஆக எல்லாத்துலயும் முன்ன நின்று நம்ம இன்னைக்கு வந்து எதுலையுமே வந்து நம்ம இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரலையா அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ள உருவாயிருக்கு அல்லது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேஷராசிக்காரவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்ற குணாதிசயங்கள் கொண்டவர்கள் கிடையாதே அப்படின்னு நினைச்சாலும் சனி பகவான் அதை உருவாக்குறதான அவருடைய வேலையே. அதை தெய்வ கிரகமான குரு இப்போ 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்லா தூங்குங்க, ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம், பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன், நான் வழியை கண்டுபிடிச்சு தரேன், உனக்கான வாய்ப்புகளை உருவாக்குறேன், இது இல்லைன்னா அடுத்ததை தர்றேன் அப்படின்னு குரு சொல்றார். ஆக உச்ச குருவினுடைய பார்வை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடானா அது மீனம், மேஷத்திற்கு 12ஆம் இடமா வரும். அந்த இடத்த உச்ச குரு பார்க்கும்போது நிம்மதியான தூக்கம், பயணங்களில் வெற்றி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன், வேலை போயிடுமோ இந்த, ஏன்னா ஒரு உச்ச குரு வந்து ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு. கடகத்துல போய் குரு பகவான் உச்சம் பெறுவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஒரு கட்டத்தை ஒவ்வொரு வருஷமா கடந்து வர்றாரு. அப்ப அதிக நாட்கள் இருக்கக்கூடிய, அதிசாரமா போனாலும் கூட அதிக நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உச்ச வீடுகள்ல கடகத்துல உச்சம் பெறக்கூடிய கூட உலகளாவிய மாற்றங்கள் நிறைய நடக்கும். நிறைய உலக தலைவர்களுக்கு பாதிப்புகள், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், கோல்டுல நிறைய மாற்றமான விஷயங்கள், நிறைய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய சிரமங்களும் இந்த காலகட்டங்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக உலக விஷயத்தை நம்ம பேசணும்னா தனியா பேசணும். ஆக மேஷராசியை பொறுத்தவரை கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக இதை சொல்றோம். சில தொழில் மாற்றங்கள், அங்கே வந்து எதையும் செய்ய முடியாம எதுவும் நிரந்தரம் இல்லாம போயிருமோ, வாரனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது நமக்கு தொழில் நீடிக்காதோ, அல்லது கணவன் மனைவி சமேதனமா வெளியில பிரிந்து இருப்பவர்கள் திரும்ப ஒண்ணு சேர முடியாதோ,
அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருப்பவர்களுக்கு கூட அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அயன சயன போகம், நிம்மதியான தூக்கம், இல்லறம், இது எல்லாத்தையும் சரிபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் இவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப மேஷத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு இருந்தாலும் கூட உச்ச குருவாக இருப்பதனால வண்டி வாகனம் வீடு விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களும், குரு பகவானுடைய பார்வை பலன் 5வது பார்வை 8ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால அவமானங்கள் தீர்வதும், மேஷத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது தொழில் அபிவிருத்தியையும், 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது பயணங்களில் வெற்றியும், தொலைதூர பயணங்களால் நிறைய காரிய சித்திகளும், ஒரு ஏற்றுமதி தொழில் செய்கிறேன், ஒரு இறக்குமதி தொழில் செய்கிறேன், நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் இப்போ அப்படியே பக்கத்தில் நிற்கிதுங்கிறவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும், குழந்தைகளுக்கு உயர் படிப்பு படிப்பவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும், நாளிலே குரு உட்காரும் பொழுது தாயாருடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்களும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். பெரிய மாற்றங்கள் என்பது குரு பகவானுடைய பார்வை பலன் இவர்களுக்கு கொடுக்க போகுது. மேஷத்திற்கு லக்னம் ராசியும் சாதகமாக இருந்தால் சில மாதங்களிலேயே, குரு வந்த 2-3 மாதங்களிலேயே பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதுல ராகு கேதுவினுடைய பயிற்சியை நம்ம அனுசரித்து தான் பேசணும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறார். அப்ப அங்கே உச்ச குருவோடு கேது பகவான் இணையும் பொழுது கேள யோகம்னு ஒரு யோகம் ஏற்படும். இருந்தாலும் ராகு பகவான் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்துருவார். அந்த இடத்துல சில அமைப்புகள் மாறுபடும். அதெல்லாம் ராகு கேது பயிற்சியில நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆக குருவினுடைய பயிற்சியை அவர்கள் நல்லா அனுகூலமா பயன்படுத்திக்கலாம். பின்னாடி அதிசார பயிற்சியை நம்ம தனியா கொடுக்குறோம், இந்த ராகு கேது பயிற்சியை தனியா கொடுக்குறோம். ஒட்டு மொத்தமா 4 கிரகங்களும் எங்கெங்க உட்கார்ந்து இருந்து என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத தனி வீடியோவா கொடுத்துறோம். மேசராசிக்காரர்கள் அதை பார்க்கும் பொழுதே தெளிவான ப்ரெடிக்ஷனை அவங்க எடுத்துக்க முடியும். அவங்க வாழ்க்கையில இந்த பயிற்சியில வழிபட வேண்டிய சில ஸ்தலங்களையும் நம்ம சொல்லிடலாம். அது மேஷத்திற்கு பெரிய வெற்றியை இன்னும் கொஞ்சம் தேடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சியின் போது செய்ய வேண்டிய வழிபாடு சொல்லுங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த ஆண்டு குரு பகவானுடைய பயிற்சியில ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் 9 மாதங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உச்ச குருவாக. இந்த காலகட்டங்களிலே விநாயகப் பெருமானுடைய வழிபாடையும் அனுமன் வழிபாடையும் மேஷராசிக்காரர்கள் செய்யணும். சன்னியாசிகளுக்கு நிறைய உதவிகளை மேசராசிக்காரர்கள், அவங்க என்ன சன்னியாசினாலே எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. ஆக அவங்களுக்கு பசிக்கு அந்த உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்யணும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இறை வழிபாடுகளை அதிகமாக இந்த காலகட்டங்களில் மேற்கொண்டு வரணும். பொதுவாக குலதெய்வ வழிபாடுகளை மேஷராசிக்காரர்கள் அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை விட முருகப்பெருமான குலதெய்வமாக நினைத்து வழிபடக்கூடியவர்களாக மேஷராசிக்காரவங்க இருப்பாங்க. அறுபடை வீடுகளில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படை வீட்டிற்கு வியாழக்கிழமை என்று சென்று மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்து அதற்கு முன்னாடி குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்து அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்திலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்து பின்ன அறுபடை வீட்டுக்கு மேசராசிக்காரர்கள் சென்று வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ராஜ அலங்காரம் கொண்ட முருகப்பெருமானுடைய படத்தை மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில ஜூன் மாதத்துல வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும். ஏற்கனவே எங்க வீட்டில் இருக்கியானாலும் திரும்ப ஒரு முறை மேஷராசிக்காரர்கள் வாங்கி வரும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு உச்ச குருவினுடைய பார்வை இருப்பதனால முடிந்த அளவு மேஷராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரும்போது எல்லா செல்வ நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும். குறைகள் இல்லாத ஒரு ஆண்டாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய ஆண்டு சிறப்பாக இருக்கும். நீங்க குறிப்பிட்ட மாதிரியே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரட்டும். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அமைப்பு என்பது ராசியாதிபதி சுக்கிர பகவானுக்கு அவர் ஒரு பகை கிரகம். ஏன்னா அசுரகுருவிற்கு தேவகுரு எப்பயுமே எதிராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல சூட்சமம் என்னன்னா, அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் மீனத்துல போய் குருவினுடைய மற்றொரு வீடு இல்லையா, தனுசு மீனமும் குருவோட வீடு, அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார்ல. அப்ப இதுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸான ஒரு விதிகள்லாம் நிறைய இருக்கு. ஜோதிடத்துல விதியை தாண்டி விதிவிலக்குகள் தான் அதிகம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு கடகம். 3ஆம் இடத்தை ஜோதிடத்துல ஒரு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியாக மாறுவதற்கு நம்ம போடக்கூடிய எஃபோர்ட் இதெல்லாமே 3ஆம் இடத்தை தான் சொல்லுது. அதனாலதான் இந்த இடத்துல குரு உச்சமாகி உட்காரும் பொழுது, எப்போ உட்கார்றாரு குரு பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2026 வருடம் ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவுக்கு 1:50 மணிக்கு குரு பகவான் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் வர்றார். அங்கே 9 மாதங்கள் உச்சநிலையிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அதுக்கப்புறம் 31 அக்டோபர் 2026 அதிசாரமா சிம்மத்துக்கு போயிடுறார். திரும்ப 24 ஜனவரியில சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வர்றார். அப்ப இந்த மாற்றங்கள் 9 மாதம் கழிச்சு தான் நடக்குது. ஆக 9 மாதங்கள் வரை உச்ச குருவாக இருக்கிறார். நம்ம அந்த அதிசாரத்தை தனி வீடியோவா நம்ம ரிஷபராசி நேயர்கள் எல்லா ராசிக்குமே கொடுத்துடலாம். அப்ப அந்த உச்ச குருவினுடைய அமைப்பு என்ன செய்யும் அப்படின்னா, 3ஆம் இடங்கிற இடத்துல தனித்த குருவா இருக்கிறாரே, பொதுவா சொல்லுவாங்க தனித்த அந்தணன் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரிஷபராசிக்கு ஒரு ஆகாத ஆளும் கூட குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் உச்ச நிலையில உட்கார்றாரு. அப்ப தனித்து விடப்பட்ட ஒரு நிலையில ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஏற்கனவே நாங்க தனியா தான் இருக்கேன், போய் தனித்து விடப்படுறது அப்படின்னு சொன்னா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இவர்களுக்கு தேவை அப்படிங்கிறத ரிஷபராசிக்காரர்கள் உணர்வார்கள் இந்த நேரத்துல. ஆனா அதே நேரத்துல யார்கிட்டையும் போய் தயவு தாட்சணியம் கேட்டு வாழணுங்கிற அவசியம் இவர்களுக்கு வராது. ரிஷபத்தை பொறுத்தவரை மதிப்பு மரியாதைகள் கொடுத்தா நீ என்ன கொடுக்குறியோ அதை அப்படியே நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் உண்டு. சில நேரங்கள்ல ஒரு பிடிவாத குணமாக கூட ரிஷபராசிக்காரர்கள் பிடித்த பிடியில் உறுதியாக இருக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அது பார்ப்பவர்களுக்கு பிடிவாத மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் குரு வந்தோடனே வேண்டாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாரு. சில தயவை நாட வைப்பார். அந்த தயவு கூட ஒரு கௌரவமான தயவாக இருக்கும். ஏன்னா குரு இல்லையா, ஏற்கனவே இவங்க செய்து வைத்த புண்ணியம், இவங்க செய்த உதவிகள் எல்லாம் அந்த நேரத்துல வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்திற்கு 3 கூடைய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் தான் ராசி மேல வந்து உச்ச நிலைய போறாரு. அப்ப 3 கூடையவன் ராசியில வந்து உட்கார்றாரு இல்லையா, அதனாலதானே ரிஷபத்துல பிறக்கிறாங்க. அந்த 3 நட்சத்திரங்களிலே எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட சிலருடைய உதவி என்பது ஒரு தெய்வீகமான உதவியாக, இவங்களுக்கு முன் ஜென்மங்கள்ல பல தொடர்புகள் ஏற்பட்ட அந்த உதவிகள் வந்து இவங்களுக்கு வந்து ரிஷபத்தை அரண் போல காத்து நிற்கும். அதை விட குரு பகவான் வந்து இருக்கிற இடத்தை விட பார்க்கும் இடங்களை கொஞ்சம் சுபப்படுத்தி நல்ல பலன்களை ரிஷபராசிக்கு கொடுப்பார். அதுதான் ரிஷபத்திற்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயமாவே இருக்கும். அதை ரிஷபராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த வருட குரு பயிற்சிங்கிறது, அதுலயும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்ச குருவாக உட்காரக்கூடிய அந்த குருவினுடைய பயிற்சிங்கிறது ரிஷபத்திற்கு அமோகமான பயிற்சியா இருக்கும். அப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சமாகக்கூடிய குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கிறாரு? ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்தை தனது 5வது பார்வை, முதல் பார்வையாக குருவிற்கு 3 பார்வை உண்டு, 5, 7, 9ன்னு சொல்றோம். 5வது பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் ஜோதிடத்துல திருமண பாவகம்னு சொல்றோம். ஒரு திருமண வாழ்க்கையை நடக்கணும் அப்படின்னு சொன்னா எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகணும்னு சொன்னா குருவோட நிலையெல்லாம் எப்படி இருக்கு, அவருடைய பார்வை நல்லா இருக்கா, அவர் சுமூகமான தீர்வுக்கு கொண்டுட்டு வருவாரா அப்படின்னு பார்ப்போம். அதுல வியாழன் நோக்கன் கூட ஒன்று சொல்வது உண்டு. ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த காலகட்டங்களிலே குரு வரும் பொழுது ஒருவருக்கு திருமண பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சுதான் திருமண பாக்கியத்தை சொல்றாங்க. அப்ப ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 3க்கு போயிடுறாரு. 2ல இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு என்ன பெரிய கல்யாணத்தையா முடிச்சு வச்சாரு அப்படின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த மிதுனத்துல குரு வந்து இந்த ஆண்டுல போன வருஷத்துல எல்லாம் வக்ர நிலையில கொஞ்சம் பிரச்சனைகளா இருந்தது. அப்ப இந்த வருஷத்துல குருவை பொறுத்தவரை அவர் உச்சமானது உங்க 7ஆம் இடத்தை பார்க்கிறது. இந்த நேரத்துல ராசிக்கு லாபஸ்தானத்துல சனீஸ்வரன் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த லாபஸ்தானத்துல இருக்கிற சனீஸ்வரன் உச்ச குருவினால பார்க்கப்படுறது. இதெல்லாமே ரிஷபராசிக்கு ஒரு நல்ல ஒரு காம்போவா அமைஞ்சிருக்கு. ரிஷபத்திற்கு தொழில் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனியும், ரிஷபத்திற்கு பாக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் 9, 10 கூடையனாக வந்து மீனத்துல லாபத்துல இருந்து அந்த வீடு கொடுத்தவன் உச்சமாகி அதை பார்க்கிறார். அப்ப இந்த அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட அந்த திருமண விஷயங்கள்ல ஒரு சில போராட்டங்கள் இருந்தாலும் அதை ஒரு கஷ்டப்படுவாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயதார்த்த டேட் வரை வந்து தள்ளி கூட போகலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அதை பேசி முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு அது கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். தொழில் கூட்டாளிகள் விஷயங்கள ஒரு நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடம் நட்பு வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய துரோகங்கள் சரியாகும். நண்பர் நீண்ட காலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும், ஆனா அது இனம் புரியாத ஒரு காதலோ நட்போ அதெல்லாம் இந்த நேரம் வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு தன்மை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உருவாகும். முயற்சி ஸ்தானத்திலே குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதி துன்பங்கள், ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடங்கிறது பாதி, வாழ்க்கையினுடைய பாதின்னு சொல்றோம், அந்த பாதி துன்பம் சரியாகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை குரு தனது பார்வையால கொடுப்பார். அடுத்து குரு பகவான் வந்து மகர வீட்டை பார்க்கிறார். அது ரிஷபராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்றோம். 7வது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல நிறைய சூட்சமமான நல்ல விஷயங்களை குரு ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்க தயாரா இருப்பார். ரிஷபராசிக்கு இந்த 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன நன்மைகளை கொடுக்கிறார்? ரிஷபராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து பொதுவா எல்லா ராசிக்குமே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம்.
நீங்க எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு வேலை உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துக்கு நீங்களும் போகணும், அந்த வேலை உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க அனுபவிப்பதற்கு ஒரு கொடுப்பனை வேணும்னு சொல்லுவாங்க. புனர்ஜென்ம புண்ணிய காரியங்கள் எல்லாம் 5, 9 வச்சு தான் ஜாதகத்துல பார்க்கணும். 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், 9ஆம் இடங்கிறது பாக்கியம், அப்பா வழி சொத்துக்கள், இதெல்லாம் 9ஆம் இடத்தை சொல்லப்படுது. இந்த நேரத்துல ரிஷபத்துக்கு 2 விஷயம் என்னன்னா, 9ஆம் இடத்தையும் குரு பார்த்து 9ஆம் இட ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பார்க்கிறார். அதுவும் உச்ச குருவாக பார்க்கிறார். அதை தான் இதை விசேஷம்னு சொல்றான். நீண்ட காலமாக தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி வழக்குகள், எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறேன், எங்க அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம். அல்லது எனக்கு அப்பாவே இல்லை, அவருக்காக நான் சில விஷயங்கள் வழிபாடுகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சொல்லுவாங்களே தர்ப்பணம் கொடுக்கறது, சில விஷயங்கள் எல்லாம் அவருடைய அனுகூலங்களை பெறுவதற்காக நான் செய்யக்கூடிய நேர்த்தி கடன்கள், இதெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். ஏன்னா உச்சம் என்பது ஒரு நீர் ராசியில தான் குரு உச்சம் பெறாரு, கடகத்துல. அப்ப அந்த இடத்துல இருந்து குரு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு தெய்வ தரிசனங்கள், தீர்த்த யாத்திரைகள் போவதற்கான சூழ்நிலைகள், குலதெய்வ கோவில்களை எடுத்து கட்டக்கூடிய அமைப்புகள், அல்லது என் பங்கு ஏதோ ஒன்று கோவிலுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி, கடவுள் நம்ம பக்கம் திரும்பியே பார்க்கலையா கடைசி வரையும் அப்படின்றவர்களுக்கு கூட கடவுள் முகம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, இது எல்லாம் கூட இவர்களுக்கு பாக்கியமாக கிடைக்கும். புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கீகாரம் கிடைக்கும். அதுதாங்க ரிஷபத்தை பொறுத்தவரைங்க, ஒரு அங்கீகாரம் இல்லாத உழைப்பை ரொம்ப கொடுத்துக்கிட்டே இருந்தோம், அதற்கான வாய்ப்புகள் இப்போ வருது, அதுக்கான ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாராட்டுக்கள், இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு தேர்வுல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அரசியலிலே இந்த நேரத்திலே நிற்பவர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஆண்டாக இருக்கும். 3ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் கூட பாக்கியத்தை பார்ப்பது, புகழ் இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பதவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, பதவிக்கு காரகர் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி உச்ச குருவினாலே பார்க்கப்படுவதனால அரசியலிலே இருப்பவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் ரிஷபராசிக்கு குரு உருவாக்குவார். அதை விட லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அங்கேதான் சூட்சமே அமைஞ்சிருக்கு. அந்த லாபத்தை குரு பார்க்கும் பொழுது நிறைய லாபங்கள், பண விஷயத்துல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை விஷயத்திலையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபகரமான அமைப்புகள் அவங்களுக்கு உருவாகும். அந்த லாபத்தை ரிஷபராசிக்காரர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அதை எப்படி பயன்படுத்த முடியும், அப்படி பயன்படுத்தலைன்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர பயிற்சிகள் தீர்மானிக்கும். குருவே 9 மாதங்கள் கழித்து அதிசாரமா உங்களுக்கு சிம்மத்துக்கு போகக்கூடிய அந்த காலகட்டங்களில் கேது சிம்மத்தில் இருந்து கடகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறார். அப்ப ரிஷபத்திற்கு 3ஆம் இடத்திற்கு வர்றார். ராகு பகவான் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்துல இருந்து மகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கார், 9ஆம் இடத்திற்கு போய்கிட்டு இருக்கார். அப்ப இந்த சனி பகவான் மீனத்திலே அடுத்தடுத்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். இதெல்லாம் அனுசரித்து சுய ஜாதக லக்ன ராசி நட்சத்திர அமைப்புகளை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த குரு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கிறீங்களா, அல்லது இந்த அதிர்ஷ்டத்தை அது இஷ்டத்துக்கு வந்த அதிர்ஷ்டத்தை அப்படியே பயன்படுத்திட்டு அதை சேவிங்ஸ் மற்ற விஷயங்கள் எதுவும் பண்ணாம திட்டமிடாத ஒரு லைஃப்ல நீங்க போய் சிக்கிக்கிறீங்களா, அல்லது இப்பொழுது கிடைத்த வாய்ப்புகள் தற்காலிகமானதா அது நிரந்தரமானதா என்பதை அந்த லக்ன ராசி நட்சத்திர அமைப்புகளை பொறுத்து, தசாவளனை அமைப்பு பொறுத்து தான் ஒருத்தருக்கு தீர்மானிக்க முடியும். இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகளை நம்ம அடுத்தடுத்து சொல்லிடுவோம். ஆக லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது ஒரு லாபகரமான ஒரு பயிற்சியாக குரு பயிற்சியை நம்ம சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது திருமணம், தொழில், லாபம் இந்த ஸ்தானங்கள்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி அது 3ஆம் இடத்திலே உச்ச குருவாக இருந்தாலும் கூட பார்வை பலனால களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களும், அவருடைய பார்வை பலனால பாகிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால புகழ் பெறக்கூடிய யோகமும், லாபத்தை பார்ப்பதனால லாபஸ்தானத்துல நல்ல விருத்திகளும் அவங்களுக்கு கிடைக்கும். இன்னது கூடுதலா நல்ல பலன்கள் தருவதற்கு ரிஷபராசிக்காரர்களை இந்த ஆண்டு முக்கியமாக அவர்கள் அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டிகோள முருகனை பழனியில போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும் ரிஷபராசிக்காரங்க. அடுத்து சித்திரபுத்திர நாயனார ரிஷபராசிக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று சென்று வழிபாடு செய்யணும். காஞ்சிபுரத்துல சித்திரகுப்தருடைய ஆலயம் இருக்கு. அதே போல தேனியிலிருந்து போடிபுர வழியில தீர்த்த தொட்டிங்கிற இடத்துல சித்திரபுத்திர நாயனார் கோவில் இருக்கு. பக்கத்திலேயே விருப்பாச்சி நாயனார் முருகன் ஆலயமும் இருக்கு. இரண்டையும் இந்த ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல வழிபாடு செஞ்சுட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி தொலைதூரம் போக முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. ஆண்டிகோள முருகனை ஆலயத்திலும் வீட்டில் ராஜ அலங்கார முருகனை ரிஷபராசிக்காரர்களும் இந்த ஆண்டு வழிபாடு செய்யணும். அதே போல வியாழக்கிழமைகள்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய
குரு பகவானை வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்திக்கு முல்லை மலர் சாற்றி ரிஷபராசிக்காரர்கள் 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவது ரிஷபத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசிக்கு ராசியாதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் கூட அந்த ராசியாதிபதி சுக்கிர பகவான் குருவினுடைய வீட்டுல போய் உச்சம் பெறுவதனால உங்களுடைய வாழ்க்கை உச்சமாக வேண்டும் என்றால் குருவை ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அவங்க கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, பெண்களாக இருந்தால் மஞ்சள் நிற புடவையும், ஆண்களாக இருந்தால் மஞ்சள் நிற பொன்னிற சட்டையையும் அணிந்து குருவை வழிபாடு செய்யும் பொழுது தெய்வீக ஆற்றல்கள் அவர்களை சூழ்ந்து நிற்கும். வீட்டுல லட்சுமி கடாட்சியம் என்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு, ஐஸ்வர்யம் என்பது அது இஷ்டத்துக்கு தானாக சேரும். நீங்க சொன்ன மாதிரி 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தரட்டும். தொடர்ச்சியாக மிதுன ராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக 2026 குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இந்த ஆண்டு 2026 வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு சரியா 1:50 திங்கட்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மிதுனத்துல இருந்து அந்த ராசி மேல இருந்து 2ஆம் இடமான கடகத்துக்கு போறார். போற குரு எப்படி இருக்கிறார் அப்படின்னா உச்ச நிலையில இருக்கிறார். அதான குரு ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா கடந்து வருவார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. உச்சகுரு உலகில் மாற்றங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேணாம், எங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு அதை சொல்லுங்க அப்படின்னு மிதுன ராசிக்காரவங்க கேட்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரே கன்ஃபியூஸா இருக்குல்ல மைண்டு. எதை நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது ஒண்ணுக்கு போகுது, இது ஒரு திட்டமிடுறோம், இது ஒண்ணு ஆப்போசிட்டா போகுது, எந்த கிரகம் எங்க இருந்து கெடுத்துக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்றது சுய ஜாதத்துல நடக்கிற தசாபுத்தி தீர்மானிக்குது. ஏன்னா மிதுனத்திற்கு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ். அதை இவங்க கண்ட்ரோல் பண்ண மிதுன ராசிக்காரர்கள் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டவங்க அந்த டபுள் மைண்டை சிங்கிள் மைண்டா மாத்தின மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக அவங்களுடைய அறிவை பயன்படுத்தியே மேல வந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு அமைப்பே பார்த்தீங்கன்னு சொன்னா குரு தான். என்னதான் மிதுனத்திற்கு குரு ஒரு ஆகாத கிரகம்னு சொல்லுவோம். எப்படின்னா ராசியாதிபதி புதன் பகவான் போய் மீனத்துல தான் நீச்சம் என்ற நிலையே பெறார். அப்ப மிதுனத்திற்கு கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை குரு கடுமையா கொடுத்து ஜாதகத்துல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னு சொன்னா நிறைய வாழ்க்கையில குழந்தை இழப்பு, செல்வ இழப்பு, அவமானங்களை, திருமணமான தம்பதிகள் பிரிவு, திருமணமே ஆகாம இருக்கிறது, திருமணமே எங்களை விட்டு பிரிஞ்சிருச்சியா, திருமணங்கிற ஒரு லைனே எங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் மிதுன ராசிக்காரர்கள் நம்ம கஷ்டப்படுறத பாக்குறோம். அப்ப மிதுனத்திற்கு அந்த குரு பகவானுடைய அமைப்பு யாரு அப்படின்னு பார்க்கும்போது 7-10 கூடையவனா முக்கியமான தொழில் கிரகமாவும் அவர் வந்துடுறாரு, களத்திர வாழ்க்கை கிரகமாவும் குரு வர்றாரு. ஆனா அந்த குருவினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்துல இருக்கு. அதே போல மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்களும் அந்த மீனத்துல குருவினுடைய மற்றொரு வீட்டுல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சார பரிவர்த்தனைன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற நிலையை பொறுத்து தான் அது யோகங்கிறத சொல்றோம். 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும்போது மிதுனம் நாங்க ஏதாவது வாக்குறுதி கொடுத்து வச்சிருந்தோம்யா, வாழ்ந்து காட்டிடுவோம்னு சொல்லியிருந்தோம், ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்க அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல்ல 2ஆம் இடத்திலே குரு இருப்பது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, வாக்குறுதியை காப்பாற்றுறங்கிறத விட நமக்குள்ள சில சேலஞ்சஸ் இருக்கும்ல, நம்ம இதெல்லாம் செய்யணும்னு திட்டமிட்டு இருப்போம்ல, அதெல்லாம் செய்வதற்கு பணம் வேணும்ல, அடிப்படை வாழ்வாதாரம் ஒண்ணு வேணும்ல. பெரிய பணங்கள் வேணாம்னாலும் அடிப்படை தேவையை நகர்த்துவதற்காக வாழ்வியல் பொருளாதாரம் வேணும்ல. அது 2ஆம் இடம் தனஸ்தானம்னு சொல்றோம். அந்த இடத்தை குரு விருத்தி பண்றார். அப்ப குரு இருக்கிற இடத்தை தான் பால்படுத்திடுவாரு, அப்புறம் எப்படி எங்களுக்கு விருத்தி பண்ணுவார் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் கேட்டா, அவருடைய ஸ்தான பலன் உங்களுக்கு பாதிப்பாக இருந்தாலும் கூட சில மாதங்கள்ல கேது குருவோட கனெக்ட் ஆயிடுவார். அப்ப அந்த இடத்துல கேள யோகம்னு ஒரு அமைப்பு இவங்களுக்கு கிடைச்சிரும். அதை நம்ம கேது ராகு பகவானுடைய ராகு கேது பயிற்சியில சொல்லலாம். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய பார்வை பலனால சில அம்சங்களை கெடுத்து வச்சிருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை பலன் சில அம்சங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு விருத்திப்படுத்தும். அந்த விருத்தி தான் மிதுன ராசிக்காரர்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய செல்வாக்கு கொடுக்கும். ஸோ அடிப்படை கல்வி, அடிப்படை தேவைகள், அடிப்படையான குடும்ப அமைப்புகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன உடனேயே சில மாறுதல்களை மிதுன ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க. காரணம், குருவிற்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்கள் நல்ல இடங்கள்னு சொல்லப்படுது. 2ஆம் இடம் தான் குரு பலன் வியாழ நோக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக சொல்லப்படுது. ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைபட்ட அத்துணை காரியங்களையும் இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக குரு பயிற்சி இருக்கும். பார்வை பலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை பலன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன பார்வை சார்? அதாவது குரு பகவானுடைய பார்வையில 3 பார்வைகள் சொல்றோம். 5வது பார்வை, 7வது பார்வை, 9வது பார்வைன்னு சொல்றோம். அப்ப ராசிக்கு 5வது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறார்? 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சக வீட்டை குரு பார்க்கிறார். அது மிதுனத்திற்கு ஒரு நோயை கொடுக்குற இடம், ஒரு கடனை உருவாக்குற இடம், ஒரு எதிரிகளை உருவாக்குற இடம். அந்த இடத்தை குரு பார்க்கும்போது இது 3ம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கடன் நிவர்த்தி ஆகும், எதிரி தொல்லைகள் நிவர்த்தி ஆகும். நீண்ட நாட்களாக மருத்துவமனைக்கே போய்கிட்டு இருக்கோம், நோய் என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, பில்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான காசு செலவாகிறது பிரச்சனை இல்லை, அது கூட ஏதோ வாங்கி சரி பண்ணிடலாம். இந்த உடம்பை காப்பாற்றி வச்சிருந்தா தான் பிள்ளை ஊட்டியில கரை சேர்க்க முடியும். பல பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறோம். இந்த உடம்போட போராடிக்கிட்டு இருக்கிறோம். வாழ்க்கை போராட்டம் ஒரு பக்கம் இருக்குது, எங்க உடம்பே எங்களை போராட வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள். ஏன்னா 6க்கு அதிபதி செவ்வாய் வரும்போது மிதுனத்தை பொறுத்தவரை ஒரு நோய் வந்தா அந்த நோய் தீவிரப்படுது, ஒரு பிரச்சனை வந்தா தீவிரப்படுது, ஒரு கடன் வந்தா தீவிரப்படுது. எங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட்டாவே நடக்காதயா, எல்லாமே அதிகமாகவே நடப்பதற்கான காரணம் என்பது அந்த செவ்வாய் லாபாதிபதியாகவும் வர்றதுனால கடன்ல லாபத்தை கொடுக்குறேன், எதிரிய லாபமா கொடுக்குறேன், நோயை லாபமா கொடுக்குறேங்கிற மாதிரி போனஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அந்த இடத்தை குரு பார்ப்பது நோய் நிவர்த்தியை கொடுக்கும். இதுல சிலர் மிதுன ராசிக்காரர்கள் கேட்பது உண்டு, இந்த குரு பயிற்சி சில மாசங்கள் தானே இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் இதே பிரச்சனையோட தான் வாழ்வோமா அப்படின்னு கேட்டா, உங்க சுய ஜாதகத்துல குரு எங்கேயாவது இருந்து உட்கார்ந்து இருப்பாரு. கண்டிப்பா நீங்க பிறந்த வருடத்தை பொறுத்து அந்த குருவினுடைய அமைப்பு நமக்கு இருக்கும். உங்க லக்னத்தை பொறுத்து குருவினுடைய ஸ்தான பலனை கணக்கிட்டு உங்கள் 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரா, 6ஆம் இட அதிபதியை குரு பார்க்கிறாராங்கிறத பார்த்துக்கிட்டு அது எந்த பாவகத்துல இருந்து பார்க்கிறாரோ அது ரீதியான தான தர்ம வழிபாடுகளை செய்யும் பொழுது, குருனா இறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்கான வழிவகைகள் சுய ஜாதகத்திலேயே மறைஞ்சிருக்கும், ஒளிஞ்சிருக்கும். அதை மிதுன ராசிக்காரர்கள் சரியா பயன்படுத்திக்கணும். ஆக கோச்சார குரு என்பது அதற்கான வழிகளை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ஆக அந்த ரோகஸ்தானத்தை குரு பார்க்கிறது நோயிலிருந்து நிவர்த்தி அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியின் போது 3 பார்வைகள் சொல்லியிருக்கீங்க. 7ஆம் பார்வையான மகரத்தை பார்க்கும்போது என்ன பலன்கள் சார்? அதாவது உச்ச குருவினுடைய பார்வை மிதுன ராசிக்கு 7வது பார்வையாக மகரத்துக்கு விழுகுது. அது மிதுனத்திற்கு 8ஆம் இடமா போயிடுது. ஏற்கனவே நோய் துன்பம் இதுல எல்லாம் அவஸ்தைகளை நிவர்த்தி பண்றாரு குரு. அதுக்கப்புறம் அவமானங்களை நிவர்த்தி பண்றார். அதுக்கப்புறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வெகுமானங்களை கொடுக்குறார். அவமானமே ஒரு அவமானத்துல இருந்துதான் ஒரு நல்ல படிப்பினைகள், நல்ல பாடங்கள் கிடைக்கும். அந்த படிப்பினையை குரு கொடுக்கிறார். அவமானம், தேவையில்லாத அவமானங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் சரியாகுது. குடும்பத்துக்குள்ளேயே கட்பட்ட அவமானங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சரியாகுது. 8ஆம் இடங்கிறது அவமானம் மட்டும் இல்லாம திடீர் அதிர்ஷ்டம், மறைமுகமான செல்வ வளம் இதெல்லாம் சொல்றாங்க. ஒரு இன்சூரன்ஸ் பணம், அதுக்கப்புறம் ரொம்ப நாளா வழக்குகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கறது, இதெல்லாமே 8ஆம் இடத்தை வச்சுதான் சொல்றோம். அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியா சனி பகவான் வருவார். அவரே பாக்யாதிபதியாகவும் சனி பகவான் வர்றார். அப்ப அட்டம பாக்யாதிபதியாக சனி பகவான் அந்த அட்டம பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானை உச்ச குரு பார்த்தார். ஆக மீனத்துல இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வரனையும் குரு பார்க்கிறார். மிதுன ராசிக்கு அந்த மகர வீடான அந்த சனி பகவானுடைய வீட்டையும் குரு பார்க்கிறார். அப்ப டபுள் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரத்துல தான் நாங்க ரொம்ப நாளா நீங்க போட்டு வச்சிருந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப நாளா வர வேண்டிய பணங்கள், தீராத கடன்கள், தீராத நோய், தீராத அவமானம், தீராத பழிச்சொல், இது எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படியே ஒரு நிவர்த்தி ஆகுது. 2லே குரு உட்கார்ந்து இந்த இடங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய நன்மைகளை கொடுக்கிறார். ஆக 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது மிதுனத்திற்கு ஒரு ஆறுதலான ஒரு அமைப்பாக குரு பார்வையில ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடமாக அந்த இடத்துல மாறுது. சனி பகவான் யோகங்களை கொடுக்க கடமைப்பட்டவரா இருக்கிறார். ரொம்ப நாளா வெளிநாடு போக முடியாதவங்க, குழந்தை பாக்கியம் தடை ஏற்பட்டவர்கள், குழந்தை இல்லையேன்னு அவமானப்பட்டவர்கள், குழந்தை நல்லா படிக்கலையேன்னு அவமானப்பட்டவங்க, செல்வ வளம் வைத்திருந்து ஒரு வீடோ மற்ற விஷயங்களோ செய்ய முடியலைன்னு நினைச்சு கஷ்டப்பட்டவங்க, அந்த குடும்பஸ்தானம் பிணைப்பு பிரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து அந்த இடத்தை குரு பார்க்கும்போது ஒரு நல்ல நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அடுத்த பார்வையான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாருல, இது எப்படி இருக்கும்? அதாவது மிதுனத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்ங்கிறது மீன வீடா வரும். உச்ச குருவினுடைய பார்வை அந்த இடத்துக்கு விழுகும். மீனம் என்பது கடல் ராசியா வரும். மிதுனம் என்பது கம்யூனிகேஷன் ராசின்னு சொல்றோம். அப்ப அந்த வர்த்தகங்கள், தொலைத்தொடர்பு, இந்த ஏற்றுமதி, ஏஜென்சி தொழில்கள், பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் செய்யக்கூடிய தொழில்கள், கணக்காளர்கள், நிதி தொழிலில் இருப்பவங்க, நீதி தொழிலில் இருப்பவங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மிதுனத்துக்குள்ள பிறந்தவங்களா இருப்பாங்க. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும்போது தொழில்ல நல்ல அபிவிருத்திகள் இவங்களுக்கு கிடைக்குது. தொழில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இவங்களுக்கு போகுது. தொழிலில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் சரியாகுது. மிதுனத்தை பொறுத்தவரை 1 இரட்டை ராசி அப்படின்னு சொல்றோம்.
ஒன்று இன்னொன்னோட சேரும்போது வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஒரு பார்ட்னர்ஷிப்போட சேரும்போது அந்த பார்ட்னர் பங்குதாரர்கள் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்துருந்தாலும் கூட அவங்களாம் அந்த குரு மாறினோடனே சரி வாங்க உங்க தயவு எனக்கு வேணும், நான் சேரக்கூடாத ஆளோட சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு போயிட்டேன், நஷ்டப்பட்டு போயிட்டேன், திரும்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், உங்க மேல எந்த தவறும் இல்லை, நான் தான் தப்பு பண்ணுனேன்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டு திரும்ப இவங்களையே சார்ந்து வாழக்கூடிய அந்த இடத்துல தான் குரு வந்து யார் ஒதுங்கி போனாங்களோ, யார் குற்றவாளின்னு சொன்னாங்களோ, யார் இவங்களை தண்டிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியான ஒரு நிலையை கொடுப்பார். ஏன்னா குரு என்பவர் பொதுவா சனி பகவான் எப்படி நீதியை கொடுக்கிறாரோ அந்த நீதிமானை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்துல சரியான நீதி கிடைக்கும், அதுக்கப்புறம் நிதி கிடைக்கும். நீதி மட்டும் பத்தாதியா, நிதியும் வேணும்யா அப்படின்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தொழிலுக்கு தேவையான கடன், தொழிலை விருத்தி பண்ணுவதற்கு தேவையான அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிகள், ஒரு பார்ட்னர் வந்து பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிதுனத்திற்கு நடக்கும். இவங்க கொடுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் கூட அந்த கடனை அடைப்பதற்கு தகுந்த சூழல்கள், தொழில் ரீதியான வருமானங்கள் வந்து தானே கடன் அடையும். ஏன்னா மிதுனத்திற்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், கடன் அடையணும், அப்ப தொழில் நடக்கணும். மிதுனத்திற்கு அவமானப்படக்கூடிய இடத்தை குரு பார்க்கிறார், அவமானம் நீங்கணும்னா நம்ம வளர்ச்சி அடைந்து காட்டணும். மிதுன ராசிக்காரர்கள் அந்த இடத்துல ஜொலிப்பாங்க. அந்த தொழில் முயற்சி, வெளியில போறது, அங்கே போறது, இங்க போறதுங்கிற அந்த அலைச்சல் திருச்சலுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்க ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பிரியர்கள். மிதுன ராசிக்காரர்கள் உட்கார்ந்த இடத்துல வேலையை முடிப்பாங்க. கால்குலேட்டர் எடுத்து கணக்கு பார்க்கறத விட மைண்ட்ல போட்ட கணக்குல கனகச்சிதமாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த கணக்கை, வாழ்க்கை கணக்கை துல்லிய கணக்காக குரு மாத்தி கொடுப்பார். அதுல குரு பகவானுடைய பயிற்சியான சில மாதங்கள்லயே இவங்களுக்கு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சிகள் நடக்க இருக்கு. அதை நம்ம வந்து தனியா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இருக்கு, அதையும் நம்ம இணைத்து பார்க்கலாம். இருந்தாலும் ஆண்டினுடைய இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதியே மிதுனத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்ச குருவினால மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்பது மிதுனத்திற்கு கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. இந்த அதிர்ஷ்டம் மிதுன ராசிக்காரர்கள் எப்படி தக்க வச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது அவங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது ஏற்படக்கூடிய இந்த அதிர்ஷ்டம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன சார்? மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 இந்த ஜூன் மாதத்துல 1ஆம் தேதியிலேயே ஆரம்பிக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி உச்ச குருவாக இருந்து அவங்களுக்கு கடன் எதிரி நோய் நிவர்த்தி ஸ்தானத்தையும் அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் பார்த்து அவமானப்படக்கூடிய ஸ்தானங்களையும் நிவர்த்தி பண்ணி அவமானத்துல இருந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல உட்கார்றதுனால இவங்க வியாழந்தோறும் சிவ வழிபாடு செய்து வருவது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகள்ல அதிகாலை நேரத்திலேயே இவங்க வந்து சிவன் கோவில் சென்று வழிபாடு செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானையும் பார்த்து வழிபாடு செய்யணும். மிதுன ராசிக்காரர்கள் பௌர்ணமி தோறும் சித்தர்களுடைய வழிபாடுகளை செய்து வர்றது, பக்கத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு சின்ன உதவியாக செய்து வருவது இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுப்பதற்கு ஒரு தூண்டும் சக்தியாக அமைவதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். மிதுன ராசிக்காரர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் இயற்கையை நேசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, மரம் செடி கொடிகளை வளர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முல்லை பராமரித்து வருவது நல்லது. நாங்கள் ஃப்ளாட்ல அங்கங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முல்லைப்பூவை வாங்கியாவது குருவிற்கு சாட்சி மிதுன ராசிக்காரர்கள் வழிபாடு செய்து வரும் பொழுது இந்த குரு பயிற்சி மிதுனத்திற்கு சர்வ வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அவர்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலன்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தொடர்ச்சியா அடுத்த ராசியான கடக ராசிக்காரர்களுக்கு நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.